குட் ஈவினிங். பிரேக் ஈவன் பாயிண்டில் நம்ம போன வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஃபார்முலாஸு அதில் சம்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன சம் பார்த்துக்கோங்க. கால்குலேட் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ருபீஸ் 1,50,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வேரியபிள் காஸ்ட்டு இப்போ 10 rupees கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் 15 rupees கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வச்சு என்ன செய்யணும், we have to prepare பிரேக் ஈவன் பாயிண்ட். நார்மலாக பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஃபார்முலா இது வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸு ரெண்டு மெத்தட் இருக்குது. பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருபீஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ். நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ். அது என்ன ஃபார்முலானா ஃபிக்ஸடு காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். அதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ நார்மலாக கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் பெர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இது டிஃபால்ட்டாக இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம இது ஆல்ரெடி இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 15 rupees சம்பளம் கொடுத்தது. செல்லிங் ப்ரைஸ் வந்து 15 rupees, வேரியபிள் காஸ்ட் வந்து 10 rupees. அது எதையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 rupees கிடைக்கும். அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த சம்முக்கு 5 rupees. இப்போ நம்மளுக்கு வேண்டியது ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இது ரெண்டே அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். பார்த்துக்கோங்க, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் 1,50,000 பை கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ மட்டும் 5 rupees. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 30,000. இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சின்ன மெத்தடு.